செய்திகள். மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர், அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர், தமிழக எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் வருங்கால முதல்வர், இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர், ஏழை மாணவர்களின் நலன் காத்தவர், முத்தாய்ப்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துபவர் ஐயா எடப்பாடியார் அவர்களே வருக வருக என அன்புடன் அழைக்கும் எடப்பாடியாரின் மாணவன், முன்னாள் ஆவின் தலைவர், திருச்சி மாநகர புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி. கார்த்திகேயன். திருச்சி மக்கள் போற்றும் 14வது வார்டு கவுன்சிலர் அரவிந்தன் உங்களுடன் நான். திருச்சி மாநகராட்சி உட்பட்ட 14வது வார்டு புனித மேரிஸ் தோப்பு மழலையர் நடுநிலைப் பள்ளியில் 14வது வார்டுக்கு உட்பட்ட உங்களுடன் நான் கலந்துரையாடல். தோப்பு அருகில் வசிக்கும் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த பகுதி அதிகமான வாகனங்கள் திருட்டு போய் கொண்டிருக்கிறது, இதற்குரிய நடவடிக்கை வேண்டும். உடனடியாக கவுன்சிலர் அரவிந்தன் அவர்கள் எனது சொந்த நிதியிலிருந்து உடனடியாக 6 பகுதியும் தெரிவது போல் கேமரா வைப்பதற்கு முதல் முயற்சியாக செய்து தருகிறேன் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆதார் கார்டு பெயர் திருத்தம், ரேஷன் கார்டு, அரசு மருத்துவ காப்பீட்டு அனைவரிடமும் இது சரியாக இருக்கிறதா என்று அனைத்தையும் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனுடன் வக்கீல் சேகர், வார்டு வட்ட செயலாளர் கதிர்வேல், தர்கா இலியாஸ் மற்றும் பாபு ரோடு ஸ்ரீனிவாசன், நேர்முக உதவியாளர் KP சண்முகம் மற்றும் பாலா உடனிருந்தனர். மழை காலத்தில் மழை தேங்கி நிற்குதுன்னா அந்த தண்ணி கேட்கி மணல் அடிக்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேலைகள் மூலியமாக வர வேலைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் சரி பண்ணி தர வேண்டிய வேலை நிறையா இருக்கும். அது உங்களுக்கு தான் அது தெரியும். டெய்லி உங்களுக்கு வந்துடும். இப்போ நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு என்னோட அலுவலகம் வந்து நம்ம சின்ன கடை வீதியில் காடிகான சந்தில் இருக்குது. அங்கே வந்து நாளைக்கு 10 மணிக்கு ஒரு முகாம் போட்டிருக்கேன். மருத்துவ காப்பீட்டு திட்ட கார்டு இருக்குல்ல, அந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட கார்டு யாருக்கும் இல்லையோ வந்தீங்கன்னா அதை நான் எடுத்து தரேன். அதுக்கு ஒரு முகாம் போட்டுருவோம், அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த முகாம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம என்னோட அலுவலகத்தில் நடக்குது. யாராவது வேணுமோ வந்து எடுத்துக்கலாம். இல்லை கார்டு இருக்குது, பழைய கார்டு அதை ரெனியூ பண்ணணும்னாலும் உடனே ரெனியூ பண்ணி கார்டை கையிலே கொடுத்துருவோம். அதில் 10 மணிக்கு அது எதுவும் தேவைப்பட்டாலும் வந்துருங்க. வேறு ஆதார் கார்டில் பேர் கரெக்ஷன் இல்லை தேவையானது. இல்லை நீங்கள் போகிற பயணிக்கிற வழியில் இது பிரச்சனையாக இருக்குது, நான் ஸ்கூலில் பிள்ளைங்கள விட போகணும், இந்த இடத்துல இது பிரச்சனையாக இருக்குனாலும் பண்ணி தரலாம். இந்த இடம் தான் இல்லை, நீங்களும் 14வது செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா.